2 hours later. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தீபாவளிக்கு. உனக்கு என்ன பிடிச்சிச்சு தீபாவளி அன்னைக்கு? நீங்க, நானு, அம்மா, பாப்பா, அப்பத்தா, ஐயா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, அக்கா, அம்மாச்சி, அத்தை, மாமா, தாத்தா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினது தான்ப்பா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? எனக்கு தானே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. உண்மையிலே எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பா இனிமேலாச்சும் எந்த பண்டிகை இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும்ப்பா. அப்படியாடா? செல்லக்குட்டி, கண்டிப்பாப்பா. சரியா? உண்மையாக எந்த பண்டிகை இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். சரியா? அதை அப்பா அம்மா எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, சரியா? உன் ஆசையை கண்டிப்பாக உன் ஆசைப்படியே எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம். சரியாப்பா? வணக்கம் நண்பர்களே. நான் இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என் பையன் முகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னுடைய அப்பா அம்மா தான். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்வறதுக்காண்டி நம்ம இடம் விட்டு இடம் மாதிரி, நாடு விட்டு நாடு மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாம். ஆனால் அப்படி இருக்கிற நம்ம ஏதோ ஒரு பண்டிகை காலத்தில் நம்மளுடைய சொந்த ஊருக்கு வர்றோம். அப்படி நம்ம நம்ம அந்த பண்டிகையை நம்ம ஒரு எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். காரணம்னா இன்றைக்கி குடும்பம்னா கணவன், மனைவி, குழந்தைகள், அவங்க மட்டும்தான் குடும்பம்னு நம்ம நினச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இயந்திர வாழ்க்கையில் எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் அப்படி இல்லை. காரணம் என்ன? இப்போ நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக தான் இருக்கோம். ஆனால் இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா எப்படின்னா எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க. எல்லோரும் அந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம். அதே நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டை விளையாடுவோம். அப்படி விளையாண்டு நாங்கள் ரொம்ப அந்த இடத்துல எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம். அப்படி இருக்க சந்தோஷத்தை எங்கள் அப்பா அம்மா அவங்க உண்மையிலே அவங்க நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்ன? எல்லோரும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்கிற வார்த்தைகளை மதித்து, மருமக்களும் வார்த்தையை மதித்து இந்த இடத்துல சந்தோஷமாக இருந்துட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிடைச்ச எவ்வளோ பெரிய எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ ஏன்னா காரணம்னா அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ நம்ம குழந்தைகளும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருக்கும்போது எப்படின்னா, ஒற்றுமைனா சந்தோஷமாக அந்த ஒற்றுமையாக இருந்தாலும் சந்தோஷம் கிடைக்கும். அந்த ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அந்த சகிப்புத்தன்மை, நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல அவங்க கற்றுக்குவாங்க. இந்த வீடியோ பதிவில் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இனிமேலாவது நம்ம பண்டிகை காலங்களில் எல்லோரும் குடும்பத்தோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக அந்த பண்டிகையை கொண்டாடணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். காரணம் என்ன? நம்மளுடைய குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு ஒற்றுமைனா என்ன, சகிப்புத்தன்மைனா என்ன அப்படின்ற விஷயங்களை நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடணும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் எப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டோம், எப்படி ஒரு டான்ஸு ஆடினோம், அந்த நிகழ்ச்சியை எப்படிலாம் கொண்டு போனோம், எப்படிலாம் அந்த நிகழ்ச்சியை சந்தோஷமாக நாங்கள் செலவழித்தோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கேன். அதை பார்த்து நீங்களும் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தோட ஒற்றுமையாக சந்தோஷமாக அந்த பண்டிகையை கொண்டாடணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். காரணம்னா, நாங்கள் எல்லோரும் அந்த ஒற்றுமையை கொண்டாடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமே எங்கள் அப்பா அம்மா தான். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன்.
அதே நேரத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.